வெல்கம் டு மகாலட்சுமி விலாக் சேனல். வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம ஃபஸ்ட்டு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா, சேனல் ஆரம்பிச்சிருக்கோன்னா செலவு பண்ணி தான் நம்ம வீடியோஸ் எடுக்கிறதுக்கு ஸ்டாண்டு வாங்கலாம் இல்லைப்பா. இந்த மாதிரி ஒரு டப்பா இருந்தாலே போதும். டப்பாவை இந்த சைடு கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி மொபைல் வச்சு இது லென்த்தான வீடியோவுக்கு லாங்கான வீடியோவுக்கு இந்த மாதிரி இந்த ஸ்டாண்டை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஷார்ட் வீடியோ எடுக்க போகிறோம் அப்படின்னாலும் இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் இப்படி தான் இந்த டப்பா கட் பண்ணி தான் வீடியோ எடுக்கிறேன். சரிங்களா? ரொம்ப நல்லா சூப்பராக வரும். காலையில் கொடுக்குற ஷார்ட் வீடியோலாம் இந்த டப்பாவில் தான் நான் எடுப்பேன். பாருங்கள், ரொம்ப காசு செலவு பண்ணி தான் நம்ம சேனலுக்கு நம்ம மொபைல் ஸ்டாண்டெல்லாம் வாங்கணும்லாம் இல்லைங்க. சரிங்களா? வீட்டில் இருக்க சும்மா காலியான டப்பாவே போதும். அது வெயிட்டுக்காண்டி நான் கொஞ்சம் அரிசி போட்டு வச்சுருக்கேன். சரிங்களா? நீங்கள் ஏதாவது மணல் கூட போட்டு வச்சுக்கலாம். போட்டு வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் சிமெண்ட் இருந்தால் கூட அப்படியே மேலே ஊற்றி விட்டிங்கன்னா அது ஒரு மொபைல் ஸ்டாண்டாகவே ஆயிரும். அப்புறம் எங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும். நிஜமாகவே சூப்பராக இருக்கும். நான் ஒரு நாள் ஒர்க் ஆகிற வீடியோ மொபைல் வச்சு இது பண்ணுறேன். இது சும்மா ரிப்பேர் ஆன செல்லை வச்சு தான் உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? இந்த மாதிரி பேக்லேயும் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அப்புறம் வாங்க இன்னொரு டப்பா காட்டுறேன். இந்த டப்பா என்னோடய ஃபேவரட்டான டப்பான்னு சொல்லுவேன். எங்கள் அம்மா என்னமோ போட்டு வச்சுருந்தாங்க, மிளகாவை என்னமோ போட்டு வச்சுருந்தாங்க. போய் வாங்கிட்டு வந்துட்டேன். இதுக்குள்ளேயும் அரிசி தான் வெயிட்டுக்காண்டி வச்சுருக்கேன். இந்த மூடி நல்ல ஒரு பிளாஸ்டிக் மூடி மாதிரி இருக்கும். அந்த மூடியை சென்டரில் மட்டும் சதுரமாக கட் பண்ணிட்டு இது ஷார்ட் வீடியோவுக்கு தான் இந்த டப்பா நான் வச்சுருக்கேன். ஏதாவது ஷார்ட் வீடியோ 60 செகண்ட் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கும்போது இந்த டப்பாவில் செல்லில் மொபைலில் வச்சுட்டு கடைன்னு வீடியோ எடுக்கலாம். இது டப்பா நல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டு நல்லா பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கலாம். நல்லா யூஸ் ஆகுதுப்பா. மொபைல் ஸ்டாண்டு கூட இப்படி இருக்குமா என்னன்னு கேட்டால் நம்மளால் சொல்ல முடியாது. அந்தளவுக்கு நம்ம காசே செலவே இல்லாத மொபைல் ஸ்டாண்டுனா அது இதெல்லாம் தான். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்கள் சேனல் ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா உங்கள் சேனலுக்கு காசு கொடுத்தலாம் நீங்கள் ஸ்டாண்டு இப்போயே வாங்க வேண்டாம். ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி டப்பாலேயே வச்சு நம்ம வீடியோ எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. எனக்கு இந்த டப்பா ரொம்ப பிடிக்கும். ஷார்ட் வீடியோனால் நான் இந்த டப்பாவில் தான் எடுப்பேன். லாங் வீடியோ இந்த டப்பாவில் எடுப்பேன். சரிங்களா? வாங்க அப்படியே இன்னொரு ஸ்டாண்டு காட்டுறேன். இந்த ஸ்டாண்டு எங்கள் அம்மா வச்சுருந்தாங்க. எங்கள் அம்மா வீட்டில் இருந்து ஆட்டையை போட்டு வந்துட்டேன். எப்படின்னா, எனக்கு வேணும் அப்படி சொல்லி கேட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் இது நம்ம வீடியோஸ்லாம் பார்க்குறக்கு அந்த மாதிரி பார்க்கலாம். ஆனால் வெயிட் தாங்காதுப்பா. பின்னாடி அங்கே பார்த்தீங்களா, பின்னாடி ஸ்ட்ராங்கு அவ்வளோக்கா இல்லை. எனக்கு இந்த ஸ்டாண்டை விட எனக்கு அந்த டப்பாங்க தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஸ்டாண்டு சும்மா ஒரு டம்மி பாவா அந்த மாதிரி தான், டம்மி தான். ஸ்டாண்டு வேஸ்ட்டு. நம்ம சமையல் செஞ்சுட்டே கொஞ்சம் வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சா இந்த ஸ்டாண்டை யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அது ரொம்ப லைட்டு. இந்த டப்பாங்க 2 பேர் தான் ரொம்ப சூப்பராக வேலை செய்வாங்க. நீங்களும் டப்பாவை கட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். அப்புறம் நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச காசு சேர்த்து வச்சு வாங்கின மொபைல் ஸ்டாண்டு தான் இந்த ஸ்டாண்டு. நான் வாங்கும்போது 850 ரூபா. ப்ளூடூத் கனெக்டோடு இருக்கும். சரிங்களா? இது பிளாஸ்டிக் ரொம்ப லேசாக தான்ப்பா இருக்குது. அங்கே உடஞ்சி இங்கே உடஞ்சி ஒட்டு போட்டு கம்மு போட்டு ஒட்டி அப்படி தான் வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ லாங் வீடியோ மட்டும் தான் அந்த ஸ்டாண்டில் எடுக்க முடியும். ஏன்னா அந்த பின்னு உடஞ்சிருச்சு. அதனால் லாங் வீடியோ மட்டும் எடுக்கிறதுக்கு மட்டும் அந்த ஸ்டாண்டு இப்போ வச்சுக்கிறேன். ஸ்டாண்டை விட டப்பா தான்ப்பா நல்லா வேலை செய்யுது. ஸ்டாண்டு ரொம்ப லேஸாக கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் தானே, சடக்குன்னு உடஞ்சிரும். ஒரு நாள் பின்னால் இருந்திருக்கு, பார்க்காம காலை வச்சுட்டேன். கால் அந்த 3 கால் மாதிரி இருக்குல்ல, அது ஒன்று உடஞ்சிருச்சு. அப்புறம் ஒரு நாள் தெரியாமல் செல்லோடு அப்படியே சேர்ந்து டொமான விழுந்தோட மேலே இருக்க பின்னு ஒன்று உடஞ்சிருச்சு. இந்த மாதிரி டேமேஜ் நிறையா இருக்குது இந்த ஸ்டாண்டில், மொபைல் ஸ்டாண்டில். அப்புறம் லாங் வீடியோ இந்த மொபைல் ஸ்டாண்டில் தான் எடுப்பேன். ஆனால் நல்லா ஹைட் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஹைட் வேணாலும் பண்ணிக்கலாம். என்னையை விடவே ஹைட்டாக இருக்கும் இந்த ஸ்டாண்டு. நல்லா ப்ளூடூத் நல்லா வேலை செய்யும். உங்களுக்கு ஒரு நாள் நான் எங்கள் மாமா செல்லை வச்சு நான் ஒர்க் பண்ணி உங்கள்கிட்ட காட்டுறேன். நல்லாயிருக்கும் இந்த ஸ்டாண்டு. நம்ம அவ்வளோ தூரத்தில் கோலம் போட்டாலும் நம்ம அங்கேருந்து ப்ளூடூத்தை மட்டும் அமுத்தினா போதும், அதுவே வீடியோ எடுத்துரும். பாருங்கள் எவ்வளோ ஹைட் பண்ணிக்கலான்னு. ஒரு வீடு எவ்வளோ ஹைட்டு வேணும்னாலும் வீடியோஸ் எடுக்கலாம். நல்லாயிருக்கும், நல்லா யூஸ் ஆகும். அப்புறம் அப்படியே என்னோடய ஸ்டாண்டு கலெக்ஷன்னா இவ்வளோ தான்ப்பா. இதெல்லாம் வச்சு தான் நம்மளோட சேனலுக்கு நான் வீடியோலாம் எடுக்கிறேன். சரிங்களா? அப்புறம் பாருங்கள், இது நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் ஸ்டாண்டை பாருங்கள் வாங்கியே இப்போ இது வெளியே எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா அங்கே டேமேஜ் இங்கே டேமேஜ் ஆயிடுச்சு. அப்போ அதனால் அது வீட்டுக்குள்ளே மட்டும் கிச்சனில் நம்ம லாங் வீடியோ எடுக்கும் போது மட்டும் இது யூஸ் பண்ணிக்குவேன். மேக்ஸிமம் நான் அந்த டப்பாங்க தான் யூஸ் பண்ணுறது. டப்பா தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.